வணக்கம். திறமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கான என்னுடைய எதிர்பார்க்கை வினாக்களை உள்ளடக்கிய வெற்றிக்கனி மாதிரி பரீட்சை தாளின் 2வது மாதிரி பரீட்சை தாளின் வினாத்தாள் 2இன் இறுதி 60வது வினாவான வாக்கியங்கள் ஆக்கும் பயிற்சியை பார்வையிடுவோம். இங்கே சித்திரப்படம் ஒன்று தரப்பட்டுள்ளது. அதில் ஒரு மாணவி மேடையில் நிற்கின்றார். மேடையில் ஒரு மேசை இருக்கின்றது. அதில் ஒரு பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டியில் பல சுருள்கள் காணப்படுகின்றன. அந்த மாணவிக்கு எதிராக பல மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு மேடை, திரைச்சீலை எல்லாம் இரு பக்கமும் காட்டப்பட்டுள்ளது. அப்போ இது ஏதோ ஒரு நிகழ்வு. அந்த மாணவி ஏதோ கூறுகின்றார் என்பது எங்களுக்கு நிகழ்விலே தெளிவாகின்றது. இனி வினாவுக்கு இந்த சித்திரப்படத்தை பார்த்த உடனே எங்களோட மனதிலே சில கருத்துக்கள் உதயமாகும். மாணவி ஏதோ பேசுகிறா, பிள்ளைகள் மிகுந்த ஆர்வமாக கேட்கிறார்கள். இரு மேசைகளில் பிள்ளைகள் இல்லை, ஒரு மேசையில் பிள்ளைகள் இல்லை. மறுபடி எல்லா மேசைகள் கதிரைகள்லேயும் கதிரையிலையும் அமர்ந்திருக்கிறார்கள் பிள்ளைகள். அப்போ இந்த நிகழ்வு ஒரு பூரணமான நிகழ்வாக இருக்கின்றது. இனி இந்த பிள்ளைகள் அந்த சிறுமி பேசுவதை ஆர்வமாக கேட்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை கொண்டு நாங்கள் கீழே வாசிக்கின்ற போது இந்த அடிப்படை கருத்தை வைத்துக்கொண்டு எங்களுக்கு வாக்கியங்கள் உருவாக துரிதமான ஆற்றல் ஏற்படும். பாடசாலை வருடாந்த கலை விழாவில் பேச்சு போட்டி ஒன்றில் நீரும் பங்கு பற்றினீர். அப்போ பாடசாலை என்றால் நீங்கள் படிக்கிற பாடசாலையில் வருடாந்த கலை விழா நடக்கும். கலை விழா என்றால் மாணவர்களின் திறமையை வழிகாட்டுவதற்காக, எல்லோரும் பார்ப்பதற்காக, திறமையை வளர்ப்பதற்காக பாடசாலை நிர்வாகத்தால் நடத்தப்படுகின்ற நிகழ்வு. இதில் பங்கு பெற்றுவதால் மாணவர்கள் திறமை பெறுவது மட்டுமல்ல, தங்களுக்குள்ளே இருக்கிற இலைமறை காய் போல் ஒளித்திருக்கின்ற ஆற்றல்களையும் வெளிக்காட்ட சந்தர்ப்பம் கிடைத்து தங்களது திறமைகளை தாங்களே இனங்காணக்கூடியதாக இருக்கும். அப்படியான கலை விழாவிலே நீரும் பங்கு பெற்றப் போகின்றீர். எப்படி என்று சொன்னால், பேச்சு போட்டி ஒன்றில் பங்கு பற்றினீர். அதாவது நீர் பங்கு பற்றினீர். இது இறந்த கால வாக்கியம். மேடையில் மேசை மேல் ஒரு இருந்த பெட்டிக்குள் உள்ள சுருளில் எழுதப்பட்டுள்ள தலைப்பில் பேச வேண்டும். மேசையிலே ஏற்கனவே நான் காட்சிப்படுத்த பார்த்து கூறினேன். ஒரு பெட்டி இருக்குது, அதுக்கு சுருள் இருக்குது. அந்த சுருளில் எழுதப்பட்டுள்ள தலைப்பில் தான் நீங்கள் பேச வேண்டும் என்பது நிபந்தனை. அப்போ இந்த பேச்சு போட்டி நிகழ்ச்சியிலே ஒரு சில கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனையில் ஒரு நிபந்தனை, மேடையில் மேசையில் இருக்கிற பெட்டியில் இருக்கிற சுருளில் எழுதப்பட்டுள்ள தலைப்பில் தான் பேச வேண்டும். அப்போ நீங்கள் ஒரு சொல்லை தெரிவு செய்து எடுக்க வேணும். அது அதிர்ஷ்டவசமாக உங்களுக்கு அந்த சிட்டையில், அந்த சுருளில் நீங்கள் இலகுவான பேச்சு தலைப்பும் வரலாம். சில வேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்றால், துரதிர்ஷ்டமாக இருந்தால் கஷ்டமான தலைப்பு கூடி வரலாம். எல்லோருமே பொறுமையின்றி பதற்றத்துடன் காணப்பட்டார்கள். என்ன காரணம் என்றால், இந்த தலைப்புக்கேற்ப பேசுவது என்பது அந்த மாணவர்கள் அந்த நேரத்தில் சிந்தித்து அதை பற்றிய கருத்துக்களை சொல்ல வேண்டும். இப்போ ஒரு தலைப்பை தந்தால் அந்த தலைப்பை பற்றி பல தேடுதல்கள் தேடி, பல புத்தகங்களில் பார்த்து, பலர்கிட்ட கேட்டு அறிந்து அந்த விடயத்தை கோத்து, அதாவது இதை முதல்ல சொல்லணும், இது பிற சொல்லணும், இது பின்னி சொல்லணும் என்று கோத்து கொண்டு வந்து மேடையில் பேசி, முதல்ல ஒத்திகையை பேசி பார்த்துட்டு பிற மேடையில் வந்து பேசிட்டு பிள்ளை திறமையாக பேச முடியும். இது அப்படி இல்லாமல் அந்த சுருளில் உள்ள தலைப்பை பார்த்து பேசணும். அதை பார்த்த உடனே தான் அந்த விடயமே தெரியும். அதுக்கு பிறகு மனதில் அந்த விடயத்தை பற்றி சிந்தித்து அதை கோத்து அதை சுவைப்பட பேசுவது என்பது ஓரளவு கடினமான காரியம்தான். அப்போ எல்லா பிள்ளைகளும் பதற்றத்தோடு காணப்பட்டார்கள். நீரும் அங்கே இருக்கிறீர்.
உமக்குரிய சந்தர்ப்பத்தில் நீர் ஒரு சுருளை எடுத்து விரித்து பார்த்தீர். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குல்ல, அவரை பேசிக்கொண்டு போக உங்களுக்குரிய சந்தர்ப்பத்தில் போய் நீங்கள் உங்களுக்குரிய ஏதாவது ஒரு சுருளை நீங்கள் எடுக்கலாம். எடுத்து விரித்து பார்த்தீர். இப்போ தான் உங்களுக்கு என்ன தலைப்பில் பேசணும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றது. அப்போ இதுவரையில் பதற்றமாக இருக்கிறது. அது எடுத்து வாசிக்கல உங்களோட மனநிலை அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். அவ்வேளையை நினைவில் கொண்டு 3 ஆக்கப்பூர்வமான வாக்கியங்கள் எழுதுக. அப்போ 3 வாக்கியம் அந்த வேளையில் உங்களோட மனநிலை எப்படி இருக்குதோ அதை ஆதாரமாக கொண்டு வாக்கியம் எழுதணும். ஒவ்வொரு வாக்கியத்திலும் குறைந்தபட்சம் 5 சொற்களாவது இடம்பெற வேண்டும். அவ்வாக்கியத்தின் எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாக இருத்தல் வேண்டும். இப்போ நாங்கள் அந்த தலைப்பிலே பேச போகின்ற அந்த மாணவி, அப்போ அந்த மாணவிக்கு எடுத்த சுருளில் இலகுவாக அமைந்து விட்டதென்றால் அந்த பிள்ளை ஏற்கனவே எங்கேயாவது பேசியது அல்லது பேசுவதை கேட்டது அல்லது வகுப்பில் கற்பிக்கப்பட்ட விடயம் அந்த பிள்ளை பூரணமாக அறிந்த விடயம் அந்த துண்டில் இருக்குமாக இருந்தால், இப்போ நீர் என்றதான் நீங்கள் கருத்து. அப்போ நீர் அந்த துண்டில் உள்ள அதாவது சுருளில் இருந்த விடயம் ஏற்கனவே அறிந்திருந்தால் உமது சந்தோஷத்துக்கு இல்லை இல்லாமல் இருக்கும். அதாவது உடனே சந்தோஷப்படுவீர் அந்த சுருளை வாசித்த உடனே. இங்கே கேட்கப்படுது வாசித்தவுடன் விரித்து பார்த்தீர் உமது மனதிலேயே அவ்வேளையில் நினைவில் கொண்டு அந்த வேளையிலே உமக்கு எப்படி இருந்தது என்பதை நினைவிலே கொண்டு ஞாபகத்தில் நிறுத்தி வாக்கியங்கள் எழுதணும். அப்போ அதில் இலகுவான தலைப்பாக இருந்தால், உதாரணமாக கல்வியின் சிறப்பு என்று ஒரு தலைப்பு வந்துவிட்டது என்று வைத்துக்கொள்வோம். இந்த கல்வியின் சிறப்பு என்றது பாடசாலையில் பல தடவைகளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அதிபர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாடசாலையிலே பிரார்த்தனைக்கு பிறகு கூட்டத்தில் பேசிக்க கல்வி கற்பதன் சிறப்பு பற்றி நிச்சயமாக 4 வாக்கியமாவது சொல்லியிருப்பேன். அநேகமாக பாடசாலை வகுப்பறையிலே ஆசிரியர் கற்பிக்கின்ற போது இந்த கல்வியால் நாங்கள் அடையக்கூடிய சிறப்பு பற்றி சொல்லியிருப்பார்கள். அப்போ அது சம்பந்தமான விடயம் உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கும், புத்தக பயிற்சிகளையும் இருந்திருக்கும். அப்போ அப்படியான ஒரு தலைப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டதாக இருந்தால் உங்களோட மனம் மிகுந்த சந்தோஷம் அடையும். எனது மனம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தது முதல் வாக்கியம். அப்போ இதில் 5 சொற்கள் இருக்கின்றது. எனது மனம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தது. அப்போ இதில் பயனிலையாக அடைந்தது. அப்போ அடைந்தது என்பது அகர்ணை. அப்போ எது அடைந்தது என்று கேள்வி கேட்பதன் மூலம் நாங்கள் எழுவாயை கண்டுபிடித்தால் எழுவாய் மனம். அப்போ இதில் எழுவாய் பயனிலே திருத்தமாக இருக்கின்றது, வாக்கியத்தின் கருத்தின் திருத்தமாக இருக்கின்றது, எழுவாய் பயனிலே செய்யப்படும் பொருள். அப்போ திருத்தமாக இருக்கின்றது, வாக்கியத்தின் கருத்தின் திருத்தமாக இருக்கின்றது. எங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். இது அடைந்தது மனம், இதை அடைந்தது சந்தோஷம். அப்போ எழுவாய் இருக்குது, பயனிலை இருக்குது, செய்யப்படும் பொருளும் இருக்குது, வாக்கியம் சரி. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இது அகரணையில் முடியாமல் உயர்த்தினையில் முடிவதாக இருந்தால் நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். இது இறந்த கால வாக்கியம், ஏன்னா முன்பு நடந்த நிகழ்வு. அப்போ நீர் அதை விரித்து பார்க்க உமக்கு மனதில் வந்தது ஆக்கப்பூர்வமான வாக்கியம். அப்போ நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். அதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் 4 சொற்கள் இருக்குது. அப்போ நாங்கள் அதை 5 சொல்ல ஆக்கிறதுக்கு இதோடு இன்னொரு சொல்லி என்ன சேர்க்கலாம்? நான் அவ்வேளையில் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் அல்லது அவ்வேளையில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். அது தவறில்லை. அப்போ நாங்கள் வாக்கியங்களை ஆக்குகின்ற போது முதல் ஓரிரு சொற்களை புனைந்து விட்டு அதோடு மற்ற சொற்களை இணைத்து கொள்ளலாம் தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி. சில இடங்களில் அடைமொழிகள் ஏதாவது வேறு ஏதாவது அந்த வாக்கியத்துக்கு பொருத்தமாக இருந்தால் சரி. இது பேச்சு வழக்கில் நீங்கள் வாசிப்பாற்றல் நன்றாக இருக்கின்ற போது இலகுவாக இருக்கும். அப்போ முதலாவது எனது மனம் அவ்வேளையில் எனது மனம் மிகுந்த சந்தோஷம் அடைந்தது. அதற்கான காரணத்தை அடுத்ததாக சொல்லலாம்.
நான் ஏற்கனவே பேசுவதற்கு தயாராக இருந்த தலைப்பே சுருளில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ நானும் சில விடயங்களை மனதில் வைத்திருந்துப்பேன். இந்த பேச்சு போட்டிக்கு வர்றதுக்கு முதல்ல என்ன பேச வேண்டி வரும், சில வேளை கல்வியின் சிறப்பு வரும், சில வேளை நான் கண்ட கனவு, காலை காட்சி, மாலை காட்சி என்ற தலைப்புக்களை நான் நினைத்திருந்தால் அந்த தலைப்புக்கள் சார்பாக சில சொற்களை சில வாக்கியங்களை நான் மனதில் நினைத்திருப்பேன். அப்போ இது நான் ஏற்கனவே நினைத்த ஒரு தலைப்பு தான் வந்திருக்கு. நான் ஏற்கனவே பேசுவதற்கு தயாராக இருந்த தலைப்பு சுருளில் எழுதப்பட்டிருந்தது. அப்போ முதல் நான் அடைந்த சந்தோஷத்துக்கான காரணம் இங்கே இரண்டாவதிலே கூறப்படுகின்றது. அப்போ 5 சொற்களுக்கு மேலே இருக்கின்றது, புள்ளிகள் கிடைக்கும். நான் ஏற்கனவே பேசுவதற்கு தயாராக இருந்த தலைப்பே சுருளில் எழுதப்பட்டிருந்தது. இனி அந்த சுருளில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்பதை கட்டுரையில் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அச்சுருளில் கல்வியின் சிறப்பு பற்றி 5 நிமிடங்கள் பேசும்படி எழுதப்பட்டிருந்தது. அப்போ பேசுகின்ற கால அளவும் அந்த சுருளில் தான் எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் கஷ்டமான தலைப்பாக இருந்தால் 3 நிமிடத்தில் பேசும்படி எழுதுவார்கள். இலகுவாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலான நேரத்தை கொடுப்பார்கள். அந்த பிள்ளைகளோட திறமையை காண்பதற்காகத்தான். அப்போ அந்த சுருளில் என்ன எழுதப்பட்டிருந்தது? அச்சுருளில் கல்வியின் சிறப்பு பற்றி 5 நிமிடங்கள் பேசும்படி எழுதப்பட்டிருந்தது. அப்போ இந்த 3 வாக்கியங்களும் எங்களுக்கு வாக்கியமாக்குகின்ற கட்டுரை வினாவித 6 புள்ளிகளையும் இலகுவாக பெற்றுத்தரும். அப்போ அன்பு மாணவ செல்வங்களே, பரீட்சையை எதிர்நோக்குகின்ற நீங்கள் பரீட்சைக்கு இவ்வாறு, அதாவது ஒவ்வொரு விடயத்திலையும் புள்ளிகளை இழக்காமல் பெறுவதற்கு முன்கூட்டியே பயிற்சிகளை பெற்றிருந்தால் சிறப்பான பெறுபேறுகளை இலகுவாக அடைய முடியும் என கூறி அடுத்த பயிற்சித்தாளில் சந்திப்போம்.